ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன காரணம்னே சொல்லாம இந்த வீடியோவை நம்ம இன்னொரு சேனல்ல போட்டிருந்தோம். அங்க தூக்கிட்டாங்க. அதனால இந்த சேனல்ல நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம். வழக்கம் போல இந்த அன்கட் வெர்ஷனை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லயே லட்டு மாதிரி ரெண்டு பொண்ணுகளை காமிக்கிறாங்க. இதோ இந்த ஊதா கலர் Dress பிரீத்தி, இன்னொருத்தி பேரு ஆஷா. இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவன் பேரு சுமித். ஆஷாவும் சுமித்தும் புருஷன் பொண்டாட்டிங்க. ஆஷா பெரிய பணக்காரி, பெரிய பிசினஸ்க்கெல்லாம் சொந்தக்காரி. அவ பிசினஸ் எல்லாம் பார்த்துக்க வீட்டு வேலை எல்லாத்தையும் சுமித் பார்த்துக்கிறான். சுருக்கமா சொல்ல போனா ஹவுஸ் ஹஸ்பண்ட். இந்த பிரீத்தி இருக்கா பாத்தீங்களா, இவ ஆஷாவோட செக்ரட்டரி. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா பிரீத்திக்கு கழுத்து பிடிச்சிருது. ஐயோ அம்மான்னு எந்திரிச்சு உட்கார்றா. என் கழுத்து போச்சு அப்படிங்கிறா. வழியில கழுத்தை பிடிச்சிக்கவும் சுமித் தான் அவளை தூக்கி சோஃபால உட்கார வைக்கிறான். ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கழுத்தில் எந்த பக்கம் பிடிச்சிருக்குமோ அந்த பக்கத்தை அப்படியே கையால் அமுத்தி விடுறான். ஆஷாவும் பார்த்தீங்கன்னா சரி நீ அவளை கவனிச்சுக்கோ, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவள் போய் ரெடி ஆகிட்டு வரா. ரெடி ஆகிட்டு வந்தவ பிரீத்தி முணங்கிட்டு இருக்கிறத பார்க்குறா. ஆரம்பத்தில் சுமித் கழுத்தை பிடிச்சி விடும்போது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தவ அதுக்கப்புறம் அவன் பிடிக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இப்போ சுத்தமாக வலி சரியா போச்சு, ரொம்ப தேங்க்ஸ் சுமித் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும் அவன் அவளை விடாமல் புடின்னு பிடிச்சிட்டு இருக்கிறான் கழுத்தை. பிரீத்தி ரொம்ப என்ஜாய் பண்றத பார்த்த ஆஷாக்கு ஒரு மாதிரி மூடு வருது. அவளுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து ஏதேதோ கற்பனை பண்ணிட்டா போல் இருக்கு. ரொம்ப ஃபீலிங்ஸோட மாம்பழத்தை புரிஞ்சிட்டு இருக்கா. இப்ப அடுத்த சீன்லயே பிரீத்தியும் ஆஷாவையும் ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. என்ன பிரீத்தி, வழக்கமா நீ இப்படி இருக்க மாட்டியே, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஆஷா அவளை சீண்ட. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற பிரீத்தியும், ஏய் என் ஃப்ரெண்டை எனக்கு தெரியாதா, உன் முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது பாரு, என்ன விஷயம், சுமித்தை பத்தி கற்பனை பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு ஆஷா பட்டுன்னு கேட்க இதை பிரீத்தி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நோனோ, நான் சுமித்தை பத்தி எல்லாம் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறா. ஏன் பயந்துக்கிற, நீ சுமித்தை நினைச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு என்ன பிரச்சனை, நீ அவன் மேல ஆசைப்பட்டா தடுக்க நான் யாரு அப்படிங்கிற ஆஷா. பிரீத்திக்கு ஒன்றும் புரியல. என்னடா இவோ சொந்த புருஷனை பத்தியே இப்படி பேசுறாளே அப்படின்னு. ஆஷா நீ பிராங்க் பண்றதானே. நான் பிராங்க் எல்லாம் பண்ணல பிரீத்தி, நான் சீரியஸா தான் சொல்றேன். நீ சுமித்து கூட பழகிறதுல வச்சே நான் சொல்றேன், உனக்கு அவன் மேல ஒரு க்ரஷ் இருக்கு, உண்டா இல்லையா? அவனை நீ பார்க்குற பார்வையிலேயே நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். எதா இருந்தாலும் உண்மையை சொல்லு. சுமித் இப்போ வந்தவன், நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அப்படியே நீ அவனை விரும்புகிறேன்னு சொன்னாலும் எனக்கு அதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிற ஆஷாவைவே பிரீத்தி நம்ப முடியாமல் பார்க்குறா. இவன் நிஜத்தை தான் சொல்கிறாளா இல்லை நம்மளை ஏதாவது சிக்கலில் கொண்டு வந்து விட போகிறாளா அப்படிங்கிற பார்வை அது. இதோ பார் பிரீத்தி, சுமித் உன்னை தொடும்போது நீ எப்படி ரியாக்ட் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு வேணும்னா என் புருஷனை எடுத்துக்கோ, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப ஆஷா சொல்லவும் பிரீத்தியும், என்ன ஆஷா நிஜமா தான் சொல்றியா, இதெல்லாம் சாத்தியமா, எப்படி உன்னால உன் புருஷனை இன்னொருத்தி கூட படுக்கையில பார்க்க முடியும், உனக்கு அது கஷ்டமா இருக்காதா அப்படின்னு பிரீத்தி கேட்கறா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது பிரீத்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து 3 மாசத்துக்கு மேலாகுது. சுமித்தும் காஞ்சு போய் தான் கிடப்பான். ஒரு பொண்ணு தானா வந்து கூட படுக்கிறேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்ற அளவுக்கெல்லாம் அவன் நல்லவன் கிடையாது. உனக்கும் சுமித் மேல ஆசை இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுங்க, தப்பு இல்லையே அப்படிங்கிறா. ஆஷா என் சந்தேகத்தை கேட்கட்டுமா அப்படின்னு பிரீத்தி கேட்கறா. கேளு அப்படிங்கிற ஆஷாவும். நான் சுமித்து கூட போய் படுக்கிறதுல உனக்கு என்ன இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறா. நியாயம் தானே, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது பிரீத்தி. நீயும் என்னோட ஹஸ்பண்டும் கட்டில்ல ஒட்டு துணி இல்லாம இருக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கும் தெரியுமா. அவன் உன்னை என்னெல்லாம் பண்றான், நீ எப்படி அவனை பண்ணுவ, இதெல்லாம் கற்பனை பண்ணாலே அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு. அதவே நீங்க ரெண்டு பேரும் பண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஆஷா சொல்லவோ, இவ என்ன பைத்தியமா இல்ல பைத்தியக்காரி மாதிரி நடிக்கிறாளா அப்படின்னு புரியாம பாக்குறா பிரீத்தியும். அதெல்லாம் இருக்கட்டும் ஆஷா, சுமித்துக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னு பிரீத்தி இழுக்க, பிரீத்திக்கும் சுமித் மேல விருப்பம் இருக்கு. இவ்வளவு அழகான பொண்ணு என்னை எடுத்துக்கோ அப்படின்னு வந்து முன்னாடி நின்னா எந்த ஆம்பளை தான் ஒத்துக்க மாட்டான். அவனும் வழக்கமான எல்லா ஆம்பளைங்க மாதிரி தான் இருப்பான். அவன் ஒத்துக்கலைன்னா தான் அதிசயம். நீ தாராளமா அவனை அப்ரோச் பண்ணு, நான் உனக்கு எல்லா ரைட்ஸையும் கொடுக்குறேன் அப்படின்னு ஆஷா அவளுக்கு உறுதி கொடுக்குறா. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா பிரீத்தியும் சுமித்தையும் காமிக்கிறாங்க. சுமித்தோட வீட்டுக்கு பிரீத்தி வந்திருக்கா. அவன் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் பாருங்க, கீழே ஏதாவது போட்டிருக்காளா இல்லையான்னு கூட தெரியல. சும்மா வளவளப்பான அவ தொட பக்கத்துல
கீழே சுமித் உட்காந்துருக்கான். தளதளன்னு இருக்கிற பிரீத்தியோட கால்கள் அவன் கண்ணை பறிக்குது. அப்பதான் பிரீத்தியும் என்ன சொல்றான்னா, வர வர என்னால குனிஞ்சு நிமிந்து யோகா பண்ணவே முடியல சுமித் அப்படின்னு அவ சொல்லவும், ஒரு பிரச்சனையும் இல்லை பிரீத்தி, உன் காலில் இருக்கிற மசில்ஸ் ரொம்ப டைட்டா இருக்கு, அதை ஃப்ரீ பண்ணா போதும் அப்படின்னு அவ கெண்ட காலை பிடிக்கிறான். அப்படியா, டைட்டா இருக்கிற மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணா போதுமா அப்படின்னு பிரீத்தியும் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறா. அவ டபுள் மீனிங்ல பேச ஆரம்பிக்கிறா போல இருக்கு. போதும் அப்படின்னு சுமித்தும் சொல்ல, என் உடம்புல எங்கெங்க டைட்டா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீ சரி பண்ணி விடுவியா அப்படின்னு கேட்குறா. கண்டிப்பா அவ டபுள் மீனிங்ல தான் பேசுறா. தாராளமா பண்ணிடலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்லயே உன் மசில் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லவும், அவன் பக்கத்துல குனிஞ்சு, என் உடம்புல எந்த பாகம் டைட்டா இருந்தாலும் லூஸ் பண்ணுவதானே அப்படின்னு கேட்குறா. என்னாச்சுடா இந்த பைத்தியம் பிடிச்ச வெட்டுக்கிளிக்கு அப்படின்னு சுமித் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல ஃபோன் அடிக்குது. எந்திரிச்சு போய் ஃபோன் அட்டன் பண்றான். பார்த்தா ஆஷா தான் ஃபோன் பண்ணியிருக்கா. சுமித், நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல மாட்டிட்டேன், நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு அவ சொல்லவும், என்ன ஆஷா, நம்ம 3 பேரும் இன்னைக்கு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு பேசி ஆல்ரெடி நம்ம முடிவு பண்ணதானே, இப்போ திடீர்னு நான் வரமாட்டேன்னு சொன்னேன்னா என்ன பண்றது, பாரு பிரீத்தி ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறான். சாரி சுமித், நீங்க கன்டினியூ பண்ணுங்க, நீங்க 2 ரவுண்டு போறதுக்குள்ள நான் வந்துருவேன், ஓகே என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவ போனை வைக்கவும், இப்போ பிரீத்தி ரூமுக்குள்ள வரா. ரூமுக்குள்ள வந்த பிரீத்தி, நான் நேற்று ஒரு படம் பார்த்தேன் சுமித், அந்த படத்துல பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி தான் ஒரு யோகா டீச்சர், அவங்கிட்ட யோகா கத்துக்க அவனோட ஸ்டூடெண்ட்டு வீட்டுக்கு வர்றா. அந்த சமயத்தில் அந்த யோகா டீச்சரோட ஒய்ஃபு வெளியே எங்கேயோ போயிட்டா. அதனால் அந்த யோகா டீச்சருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில் ஏகப்பட்ட கசமுசா நடக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு பிரீத்தி சொல்லவும், எந்த படத்தில் வர்ற சீன் இது அப்படின்னு சுமித்தும் கேட்குறான். இது படம் தான் சுமித்து, ஆனால் வேற மாதிரி படம், என்ன மாதிரி பெரியவங்க பார்க்குற படம், உன்ன மாதிரி சின்ன பசங்க பார்க்கறது இல்லை அப்படின்னு பிரீத்தி சொல்லவும், நான் இந்த மாதிரி படமெல்லாம் பார்க்கறது இல்லைன்னு உங்ககிட்ட யார் சொன்னது, எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன், ஆயக்கலைகள் 64 நான் செஞ்சும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சுமித் சொல்லவும், அப்படியா, அது எனக்கு தெரியாதே, எங்க அந்த ஆயக்கலைகள்ல ஒரு சிலதை என்கிட்ட செஞ்சு காமி அப்படிங்கிறா. சரி அதை விடு, நீ எதுக்கு யோகா டீச்சரோட மேட்ரு படங்கள்லாம் பார்க்குற அப்படின்னு சுமித்து கேட்கவும், ஏன்னா அந்த மேட்ரு படத்துல வந்த யோகா டீச்சரும் உன்ன மாதிரியே பெரிய தடி வச்சிருந்தான், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து அவ கையை நீட்டுறான். இந்த தடவை அவ சிக்னலை கரெக்டா கேட்ச் பண்ண சுமித்து அவனும் அவ கையை பிடிச்சி அவளை அவன் மடி மேல இழுத்து உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, சுமித்து பிரீத்திய மோப்ப நாயோட மோசமா மோப்பம் பிடிக்கிறான். பிரீத்தி போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் அவ போட்டிருக்கிற அந்த குட்டி டிராயருக்கும் ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேல அவ உடம்பு தெரியுது. சும்மா பளீர்னு இருக்கு. இந்த பொண்ணு நல்லா அழகாவே இருக்கா. சுமித்தும் அவ கூட விளையாண்டுட்டு இருக்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வீட்டு கதவை சத்தம் போடாம ஓபன் பண்ணிட்டு ஆஷா உள்ள வர்றா. பொண்டாட்டி உள்ள வந்தது தெரியாத சுமித்தும் பிரீத்திய மும்மரமா மோப்பம் பிடிச்சிட்டு இருக்க, இவங்க 2 பேரும் இப்படி சல்லாபம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த ஆஷா ஒரு கை மாம்பழத்தை பிணைய இன்னொரு கை கிணத்துல தண்ணி சேர்ந்த போகுது. மெய் மறந்து அவ சுய இன்பம் பண்ணினதுல சட்டுன்னு கபோர்ட்ல சாஞ்சிடறா. சத்தம் கேட்டு சுமித்து திரும்பி பார்க்க பொண்டாட்டி அங்க நிக்கிறத பார்த்தோன்ன அரண்டு போயிடுறான். சாரி ஆஷா, சாரி ஆஷா, நான் வேற சரக்கு அடிச்சிருந்தேன், அந்த மப்பிள ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ஆஷா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு பதறான். ஆனா பிரீத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலா பெட்ல முட்டி போட்டு நின்றுட்டு இருக்கிறா. ஆனா ஆஷாவோ, ஓகே சுமித் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ துரோகம் பண்ணிட்டேன்னு உன் கூட சண்டை பிடிக்கிறதோ உன் தலைமுடியை பிடிச்சி வெளியே இழுத்து வீசுறதோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அவ கூட கண்டினியூ பண்ணு, நீங்கள் 2 பேரும் பண்ணுறது பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசுகிறா. சுமித்துக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா நான் அவ கூட அப்படிங்கும்போது, ஆமாம் அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், கண்டினியூ பண்ணு, அவளை கட்டில தள்ளி அப்படின்னு இவளே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா. அப்புறம் என்ன, சுமித் அவளை கீழே தள்ளி மோப்ப முடிக்க ஆரம்பிக்கிறான். ஆஷாவும் போய் கலந்து 3 சமா பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவ மாம்பழத்தை பிணைஞ்சு தண்ணி சேர்ந்துரா. இவ படுக்கிறத விட பார்க்கறத தான் விரும்புகிறா போல இருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த பிரீத்தி செம பீஸு. மறுநாள் காலையில் ஆஷா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கா. சுமிதா அங்கே உட்காந்துட்டு புலம்புன்னு புலம்புறான். ரொம்ப சாரி ஆஷா, நான் தப்பு பண்ணிட்டேன், அதை நினச்சி நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை தெரியுமா, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, அதனால் பிரீத்திக்கு நான் இனிமேல் யோகா கிளாஸ் எடுக்க போகிறதில்ல, அவள் கட்டின ஃபீஸையும் திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சுமித் சொல்லவும், அட அறிவு கெட்டவனே அப்படின்னு எந்திரிச்சு அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து ஆஷா சுமித்தை சமாதானப்படுத்துறா. இதோ பாரு சுமித்து, நானே அதை பெருசாக எடுத்துக்கல, ஏன் தேவையில்லாமல் இவ்வளோ ஃபீல் ஆகிட்டு இருக்க, கேஷுவலாக இருப்பா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சுமித்தும், இங்கே பாரு ஆஷா, இதெல்லாம் உன்னோட பிளானாக இருக்கலாம், ஆனால் நான் இந்த மாதிரி டைப் இல்லை, இனிமேல் நான் இதை பண்ண போகிறதில்ல அப்படின்னு சுமித் சொல்லவும், நீ பண்ணணும், இனிமேலும் நீ இதை பண்ணணும், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, சொசைட்டி பற்றியெல்லாம்
யோசிக்காத சுமித். பொண்டாட்டி நானே நீ இன்னொரு பொண்ணு கூட படுக்கிறத சம்மதிக்கிறேன். ஸோ மற்றவங்கள பற்றி நீ கவலைப்படாம அந்த பிரீத்தியை தூக்கி போட்டு குத்துற வேலையை பாரு. நேற்று பார்க்கறக்கு எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப ரிலாக்ஸாக தூங்கினேன். உனக்கே தெரியும் சுமித், எனக்கு பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது, ஆனால் பார்க்கறது எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு உனக்கே தெரியும். அது உன் கூட இன்னொருத்தினா சான்ஸே இல்லடா. நீ எதை பற்றியும் தேவையில்லாமல் யோசிக்காம நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படிங்கிறா. சுமித்துக்கு இவ கொஞ்சம் மண்டை கோளாறு பிடிச்சவோ அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு கோளாறு பிடிச்சவன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இது என்ன ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்குறான். எனக்கு புரியல ஆஷா, உன் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட படுத்திருக்கான், நீ அதை ரொம்ப எக்ஸைட்டாக பேசிகிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட கோபம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதான் நான் சொல்லிட்டேனே, நீ இன்னொரு பொண்ணை சம்பவம் பண்ணுறத பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் இப்போ ரொம்ப காமன் சுமித்து. அதுவும் என் புருஷனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்து அவ கிணத்துல அவன் தண்ணி சேர்ந்துறத பார்க்கறதுக்கு எவ்வளவு த்ரில்லிங்காக இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரியெல்லாம் நாட்டில் நிறைய நடக்குதுப்பா. இப்போ திருப்தி இல்லாமல் புருஷன் வேற ஒருத்திக்கிட்ட போகிறான், அதே மாதிரி பொண்டாட்டி வேற ஒருத்தர்கிட்ட போகிறா. அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள மேட்டரில் தான் பிரச்சனை இருக்குமே ஒழிய அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, புருஷனோ பொண்டாட்டியோ உனக்கு மேட்ரு தானே வேணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆணை புருஷன் கூப்பிட்டு வருவான், அல்லது புருஷனுக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணை பொண்டாட்டி கூட்டிட்டு வருவா. அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா இருக்க விட்டு இவங்க வேடிக்கை பார்த்து ரசிப்பாங்க. இதனால அவங்க தேவையும் பூர்த்தி ஆகுது, அவங்க வாழ்க்கையும் ஸ்மூத் ஆகுது. இதைத்தான் சுமித் நான் உன்னை பண்ண சொல்றேன் அப்படிங்கிறா. மறுநாள் யோகா செஷன் முடியுது. பிரீத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கா, செம கவர்ச்சியா இருக்கா. அப்பதான் ஆஷாவும் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இதோ பார் பிரீத்தி, ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு நேராக நீங்க வந்துரு, நான் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நானும் வந்துடுறேன், இன்னைக்கு அடுத்த செஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா பிரீத்தி மௌனமா அவ யோகா மேட்டை மடிச்சிட்டு இருக்க. என்ன பிரீத்தி, ஒன்றும் பேச மாட்டேங்கிற, ஈவினிங் வருவதானே அப்படின்னு ஆஷா கேட்குறா. பிரீத்தியும் இல்லை ஆஷா, நான் ஈவினிங் எனக்கு வேலை இருக்குது, வர முடியாது அப்படின்னு சொல்லவோ, என்ன வேலை அப்படிங்கிற ஆஷா கொஞ்சம் மிரட்டுற டோனில். அது அப்படின்னு இழுத்த பிரீத்தி, எனக்கு அதுக்கு மூடு இல்லை ஆஷா அப்படின்னு பிரீத்தி சொல்லவும், என்னது மூடு இல்லையா? உன்ன மாதிரியே எனக்கும் மூடு ஸ்பாயில் ஆச்சுன்னா நீ அந்த ஆஃபீஸில் வேலை செய்ய முடியாது தெரியுமில்ல அப்படின்னு இப்போ டைரெக்டாகவே மிரட்ட ஆரம்பிக்கிறா. அப்போ தான் பக்கத்தில் உட்காந்துருந்த சுமித்தோ, என்ன ஆஷா இது, அந்த பொண்ணு தான் மூடு இல்லைன்னு சொல்லுதில்ல, அதுக்கப்புறம் அவளை கம்பல் பண்ணி பண்ண சொல்கிறது தப்பு ஆஷா அப்படின்னு சொல்லவோ, நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு ஆஷா சுமித்தை பார்த்து கத்தரா. நான் சொல்கிறத மட்டும் செய்யறதான் உன் வேலை, தேவையில்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில பூராத அப்படின்னு அவனை எச்சரிக்கவும் சுமித்து கப்புன்னு வாய முடிக்கிறான். இதோ பார் பிரீத்தி, சாயந்தரம் நீ வர, இது என்னோட ஆர்டர். நான் இது வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல பாஸாக இருந்திருக்கேன், உனக்கு நான் ஒரு நல்ல பொண்டாட்டியாக இருந்திருக்கேன், என்னோட இன்னொரு முகத்தை காட்ட வைக்காதீங்க, தாங்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போகவும், பிரீத்தியும் சுமித்தை பார்த்து நம்ம இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் சுமித் அப்படின்னு சொல்கிறா. அவனும் ஆமான்னு தலையாட்ட சொன்னபடியே ஈவினிங் பிரீத்தி வீட்டுக்கு வர்றா. உள்ளே வந்த ஆஷாவும், என்ன பிரீத்தி ரொம்ப பங்க்சுவலாக இருக்க, சொன்ன டைமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவ, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஈவினிங்கை ரொம்ப கலர்ஃபுல்லாக மாற்றுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் என்னை சந்தோஷப்படுத்த தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறா. ஆனால் பிரீத்தி பார்த்தீங்கன்னா எந்திரிக்காமல் அங்கேயே உட்காந்துருக்க. என்ன பிரீத்தி, கமான் எந்திரிச்சு வா அப்படின்னு அவள் கையை பிடிச்சிருக்க. கையை விடுறி அப்படின்னு அவகிட்ட இருந்து கையை ஓதறின பிரீத்தி, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான், நீ என்ன ஆர்டர் போட்டாலும் சரி, நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிறா. என்னடி வாய்ஸை உயர்த்துற, காலையில் நான் சொன்னதை மறந்துட்டியா? நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட கைப்பாவைக, என்னோட இஷ்டப்படி என்னை என்டர்டெயின் பண்ணுறது தான் உங்கள் வேலை. கமான் கமான், ரெண்டு பேரும் எந்திரிங்க சீக்கிரம், என் மூடு ஸ்பாயில் ஆகிறதுக்குள்ள துணிகள்லாம் கழட்டி வீசுங்க அப்படின்னு அவங்கள அவசரப்படுத்துறா. ஆனால் பிரீத்தி எதுக்கும் பயந்துக்கிட்ட மாதிரி தெரியல. உன் இஷ்டம் போல பண்ணலன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு ஆஷாவை பார்த்து கேட்கவும், நீ அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாதபடி பார்த்துக்குவேன் அப்படின்னு ஆஷாவும் அவளை மிரட்டுறா. இதனால் கோவப்பட்ட பிரீத்தி, நான் என்ன உன்னோட செக்ஸ் அடிமைன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ ஒருத்தரை கை காமிச்சு படுன்னு சொன்னால் நான் போய் படுக்கணுமா? நீ என்னை வேலை விட்டு தூக்குறேன்னு சொன்னீல்ல, நீ என்ன தூக்குறது? அதுக்கு முன்னாடி நான் ரிசைன் பண்ணுறேன், நீயாச்சும் உன் வேலையாச்சு அப்படின்னு பிரீத்தி கடுப்படிக்க, ஓ அந்த அளவுக்கு வந்துட்டியா நீயே, போனா போடி, கிளம்பு இப்பவே கிளம்பு, நீ இல்லைன்னா எனக்கு வேற பொண்ணே கிடைக்காதா? அப்படியே வேற ஒருத்தி கிடைக்காட்டினாலும் கூட ஒரு மேட்ரை கூப்பிட்டு வந்து என் புருஷன் கூட படுக்க சொல்லி அதை பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டி, நீயே தான் வேணும்னு எந்த அவசியம் இல்லை, கிளம்பு. சுமித், நீ ஒன்று ஒரி பண்ணிக்காத சுமித், நான் உனக்கு இவ்வளோ விட அழகான பொண்ணை அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு ஆஷா சுமித்தை பார்த்து சொல்லவும், இதை கேட்டு கடுப்பான சுமித்தும், ஸ்டாப் இட் ஆஷா, உன் மனசுக்குள்ள என்ன நினச்சி நீ பேசிகிட்டு இருக்க? நீ நில்லுனா நிற்கணும், உட்காருனா உட்காரணும், கண்டவளை கூப்பிட்டு வந்து அவள் கூட படுனா நான் படுக்கணுமா?
எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்காதா? அந்த ஃபீலிங்ஸுக்கு கூட நீ மரியாதை கொடுக்க மாட்டியா? என் கூட தான் உனக்கு படுக்கறக்கு பிடிக்கல. ஓகே. அது உன் விருப்பம். ஆனா என்ன இன்னொருத்தி கூட படுத்து உன்னை சந்தோஷப்படுத்த சொல்ற பாத்தியா? இது தப்பு. என் விருப்பம் இல்லாம இன்னொரு பொண்ணு கூட செக்ஸ் வச்சுக்கன்னு சொல்ற பாத்தியா? அது ரொம்ப தப்பு. அதுக்கு நான் தயாரா இல்ல அப்படின்னு சுமித் அவளை பார்த்து கத்தி விடுறான். ஓ, நீங்க 2 பேரும் பிளான் போட்டு தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஆஷா கேட்கறா. நாங்க பிளான் போடல, எங்க மனசுல இருக்கிறத பேசணும். செக்ஸுங்கிறது நம்ம மனசு விருப்பப்பட்டு பண்ற விஷயம். அதை எங்க மேல துணிக்க முயற்சி பண்ணாத. எனிவே உனக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சுமித் சொல்லவும், எதுக்கு அப்படின்னு கேட்குறா. ஏன்னா உன்னால தான் நானும் பிரீத்தியும் பழகுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. எங்க 2 பேர்த்துக்குள்ள நிறைய விஷயம் காமனா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இனிமேல் என் மனசுல உனக்கு இடம் இல்லை. அந்த இடத்த பிரீத்திக்கு கொடுத்துட்டேன். என்ன வர்ட்டா அப்படின்னு அவளுக்கு குட் பை சொல்லிட்டு பிரீத்தியும் சுமித்தும் அங்கிருந்து கிளம்புறாங்க. நெருக்கதியா ஆஷா அங்க நிக்கிறா. இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமா இதோட மேக்கர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, என்னைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் சரியான முறை. இந்த மாதிரி ஃபேண்டசி அது இதுன்னு போய் பல பெண்கள் ஆண்கள் அவங்க வாழ்க்கையை தொலைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் போட மறக்காதீங்க. அப்படியே முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஹைப் பண்ணீங்கன்னா இது நிறைய பேர்த்த சென்றடையும். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.